இந்த பாரு முத்து, என் பொண்டாட்டி கூட எல்லாம் சண்டை போட்டான்னு வச்சுக்க, பழைய சாதத்தை கொடுத்துருவா சாப்பிட. ஆனா மீனா உனக்கு விருந்து சாப்பாடே எடுத்துட்டு வந்திருக்கு. நீ கொடுத்து வச்ச மகராசம்பா. சிஸ்டர் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவங்க கிட்ட போய் சண்டை போடாத. எஸ். இந்த பாரு, உனக்கு பசிக்கு மேனு செஞ்சு தேடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு ஒண்ணுன்னா அவங்க தான் வந்து பார்க்கணும். என்னடா சோறு திங்கிற நன்றியை கட்டுறீங்களாக்கும்? ஒரு மீன் குழம்புல விழுந்துட்டீங்களாடா. டேய், இப்படி ஒரு மீன் குழம்பு வாழ்க்கையிலே நான் சாப்பிட்டதுலடா. வேணும்னா நீ வந்து சாப்பிட்டு பாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், நீ சாப்பிடு. அப்புறம் என்ன வா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி வெக்கம் கட்டவன் இல்லடா. எனக்கு ஒன்றும் வேணாம். அண்ணா, உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் உடம்ப பாத்துக்க சொல்லுங்க. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கார் ஓட்டுறாரு, நைட் ஆனா குடிச்சிட்டு வராரு. ஏன் உடம்ப கெடுத்துக்கணும்? அவருக்கு கோவம் இருந்தா என்ன வேணா திட்டி அடிக்க சொல்லுங்க, குடிக்க வேணான்னு சொல்லுங்க. கேட்டுச்சாடா சிஸ்டர் சொன்னது? இங்க யாரும் அட்வைஸ் ஒன்றும் கேட்கல. சொன்னா கேட்க மாட்டேன். அப்ப நீ சாப்பிட வர மாட்டேன். மாட்டேன்டா. பரவாயில்லண்ணே, அவருக்கு கூட இருக்கிறவங்க சாப்பிட்டாலே அவருக்கு அப்படியே வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். பசிக்கும் போது எடுத்து சாப்பிட சொல்லுங்க. நான் கிளம்புறேன். பாத்து பாப்பா. டாடா. பா, நான் டேஸ்டா. வரும்போது அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஏப்பா முத்து, இத நீ சாப்பிடுற இல்ல நாங்க சாப்பிட்டுமா? அடிங்க ஒண்ணு. ஏண்டா, இப்பதான் உன் பொண்டாட்டி எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன நம்பியார் மாதிரி பண்ணிட்டு இருக்க? போங்கடாங்க. எல்லாம் மானத்தை வாங்கிட்டீங்களடா, சோத்தைய பார்க்காத மாதிரி. அது சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பாவுக்காக சாப்பிடு. டேய் சாப்பிடுடா டேய்.